தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி வேண்டுதல் செய்வோம். திருமறையின் ஊடாக தினந்தோறும் எங்களோடு பேசுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் பெர்கமு திருச்சபைக்கு நீர் சொல்கின்ற செய்தியினூடாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றவைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். எபேசு, சிமிர்னா ஆகிய சபைகளுக்கு செய்தி சொன்ன ஆவியானவர் மூன்றாவதாக பெர்கமு திருச்சபைக்கு திருத்தூதுவர் யோவான் மூலமாக செய்தி சொல்கின்றார். எபேசு, சிமிர்னா நகரங்கள் போன்று பெர்கமும் சாலையின் அருகே அமைந்திருக்கவில்லை, எனினும் புகழ்பெற்ற நகரமாக இருந்தது. ஸ்ட்ராபோ என்கின்றவர் அந்த காலங்களில் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியராக இருந்தார். அவர் இந்த நகரை எடுத்துக்காட்டான நகரம் என்றும், பிளினி என்கின்ற மற்றொரு புகழ்பெற்ற ஆசிரியர் இந்த நகரை ஆசியாவின் மிகவும் புகழ்பெற்ற நகரம் என்றும் குறிப்பிடுகின்றனர். ஏன் அவ்வாறு குறிப்பிடுகின்றனர் என்று நாம் கேள்வி எழுப்பினால் அதற்கு சில விடைகள் இருக்கின்றன. முதலாவது, யோவான் இந்த கடிதத்தை எழுதுகையில் பெர்கமும் தலைநகரமாக இருந்தது. 400 வருட பழக்கமுடைய நகராய் இருந்தது. மற்றொன்று, புவியியல் அடிப்படையில் இந்த நகரம் முக்கோண வடிவிலான ஒரு மலையின் உச்சியில் இருந்தது. மூன்றாவதாக, ஆசியா மைனரில் இருந்து அனைத்து நகரங்களிலும் பயணிகளுக்கு மிக உயர்ந்த எண்ணத்தை தருகின்ற ராயல் சிட்டி அல்லது அரச நகரமாக பெர்கமு இருந்தது. இந்த நகருக்கு செய்தி சொல்லும் ஆவியானவர் தம்மை அறிமுகப்படுத்துகிற பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று அறிமுகப்படுத்துகின்றார். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று தொடங்குகின்றார். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றார்? திருமறையில் பட்டயம் என்பது எப்போதும் கடவுளுடைய வார்த்தையுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. அன்றிருந்த ரோம பேரரசர்களின் வார்த்தை மிகவும் அதிகாரமுடையதாக இருந்தது. ஆனால் கடவுளின் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது என்பது அது சொல்லுகின்ற முதலாவது பொருள். அரசரின் வார்த்தைகளை விட மிகவும் அதிகாரமுடையது என்பது அதன் பொருள். மற்றொரு பொருள், பெர்கமு சபையில் அதிகாரமுள்ள கடவுளின் வார்த்தைக்கு செவி மடுக்காமல் பிலேயாமுடைய போதகத்தை பின்பற்றுகிறவர்களும் நிக்கோலாய சமயத்தவரின் போதனைகளை பின்பற்றுகிறவர்களும் இருந்தனர் என 14ஆம் 15ஆம் வசனங்களில் படிக்கின்றோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் பிலேயாமின் போதனையும் நிக்கோலாயரின் போதனையும் திருச்சபைக்கு முரணான போதனைகள். இந்த பிலேயாமும் நிக்கோலாயர் என்போரும் யார் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. முதலாவதாக பிலேயாம் யார் என்று பார்ப்போம். பிலேயாம் என்பவர் மெசபத்தோமியாவில் உள்ள பெத்தோர் என்னும் ஊரில் இருந்த பேயோரின் மகன் என உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகின்றது. இவர் தீர்க்க தரிசன வரம் உடையவராக இருந்தார். இஸ்ரவேலர் வனாந்திர பயணத்தின் போது யோர்தான் பள்ளத்தாக்கில் பாளையமிறங்கினர். அவ்வேளையில் மோவாபிய மன்னனாகிய பாலாக் பிலேயாம் என்கின்ற இந்த தீர்க்கரை அழைத்து இஸ்ரவேலரை சபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். கடவுள் பிலேயாமை பாலாக்கிடம் நீ செல்ல வேண்டாம் என்று தடை செய்த பொழுதும் அந்த தடையை பொருட்படுத்தாது இந்த பிலேயாம் மோவாபிய மன்னனிடம் சென்றார். ஆனால் அங்கே சென்று இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும் என்று துணிந்த பொழுது கடவுள் அவருடைய வாயில் வார்த்தைகளை கொடுத்து இஸ்ரவேலரை சபிப்பதற்கு பதிலாக
பிலேயாமை கொண்டே இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும்படி செய்தார். எனினும் அங்கிருந்து திரும்புகிற பொழுது பிலேயாம் கடவுளின் வார்த்தையை மீறி மோவாபிய பெண்கள் இஸ்ரவேலரோடு வேசித்தனம் பண்ணும்படி மோவாபிய மன்னனுக்கு தீய ஆலோசனை சொல்லிவிட்டு போனான். இதனால் இஸ்ரவேலர் மோவாபியரால் மோசம் போனதோடு மோவாபியருடைய தேவர்களையும் பற்றி கொண்டனர். இதன் விளைவாக இஸ்ரவேலில் கொள்ளை நோய் உண்டாகி 24,000 பேர் அழிந்தனர் என எண்ணாகமம் 31 அதிகாரம் 16 சொல்லுகின்றது. பிலேயாமின் வழியில் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்கள் பெர்கமு திருச்சபையில் இருந்ததாக இங்கே ஆவியானவர் குறைபடுகிறார். 14 பாருங்கள். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த பிலேயாம் என்கின்ற இந்த பிரிவினர் திருமணமாகாமலேயே ஆண் பெண் உறவு கொள்வதையும் விபச்சாரம் செய்வதையும் தவறில்லை என்று போதித்தனர். இன்றும் இத்தகைய எண்ணம் கொண்ட கிறிஸ்தவர்கள் உள்ளனர். இத்தகைய ஒழுக்கக்கேடான செயல்கள் தவறானவை என்று இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றார். மற்றொரு போதனையை பற்றியும் இந்த பகுதி சொல்லுகின்றது. அது நிக்கோலாயருடைய போதனை. நிக்கோலஸ் என்பவரை பின்பற்றியோர் நிக்கோலாயர் எனப்பட்டனர். யூத சமயத்தவரான அந்தியோகியாவை சார்ந்த 7 மூப்பர்களில் ஒருவர் நிக்கோலஸ் என அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 5 சொல்லுகின்றது. இவர் பின்னர் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்வதை ஆதரித்த திருச்சபைக்கு முரணான திரிபு கொள்கையாளராக மாறினார். அப்போஸ்தலரின் சட்டம், லா ஆஃப் த அப்போஸ்தல்ஸ், இவர்களை இந்த நிக்கோலாயரை வெட்கமற்ற தூய்மையுடையோர் என்று குறிப்பிடுகின்றது. அலெக்சாண்ட்ரியா நகரை சார்ந்த கிளமண்ட் என்று சொல்கின்றவர் மனிதன் தன் உடலை வெட்கமற்ற விதத்தில் பயன்படுத்தலாம் என்று இந்த நிக்கோலாயர் போதித்ததாக கூறுகின்றார். இந்த நிக்கோலாய போதனையை பின்பற்றுகிறவர்கள் லூஸ் லிவிங்கை அல்லது கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை, ஒழுக்க நெறிகளை ஆதரித்தவர்கள் என்று சுருக்கமாக கூறலாம். அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் எருசலேம் சபையில் புற இனத்தவரை சேர்க்கலாமா வேண்டாமா என்பது பற்றி ஒரு திருச்சபை மன்றம் கூட்டப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கூட்டப்பட்ட பொழுது 2 கட்டளைகள் அடிப்படையில் அவர்களை சேர்க்கலாம் என்று அந்த திருச்சபை மன்றம் முடிவு செய்தது. ஒன்று, சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை உண்ணாதோரையும், மற்றொன்று ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு உடலை கொடாமல் இருக்கின்ற இதர பிரிவினரையும் திருச்சபையில் சேர்க்கலாம் என்று முடிவு செய்தனர். இந்த 2 கட்டளைகளையும் நிக்கோலாயர் பின்பற்ற வேண்டியதில்லை என்று தங்களை சார்ந்தவர்களுக்கு போதித்தனர். பிலேயாமின் போதகத்தை பின்பற்றியோரும் நிக்கோலாயரின் சமயத்தவரும் கிறிஸ்துவுக்கு எதிரான 2 வித போதனைகளை போதித்தனர் என்று நாம் சுருக்கமாக கூறலாம். ஒன்று, சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணுதலையும், 2வது ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு அல்லது கட்டுப்பாடற்ற ஒழுக்க வாழ்வுக்கு உடலை ஒப்பு கொடுத்தலையும் இவர்கள் ஆதரித்தனர். உலகப் போக்கில் சிற்றின்பங்களுக்கு ஒத்துப்போவதில் தவறில்லை என்று நினைக்கும் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் நம்மிடையே உண்டு. ஆனால் புதிய ஏற்பாடு அல்லது திருமறை கிறிஸ்தவர்களுக்கு ஹக்கியாஸ் என்கின்ற கிரேக்க பெயரை கொடுத்துள்ளது. கிறிஸ்தவர்கள் என்றால் ஹக்கியாஸ் என்று குறிப்பிடுகின்றது. ஹக்கியாஸ் என்றால் செப்பரேட்டட் அல்லது டிஃபரண்ட் பீப்புள், வேறுபடுத்தப்பட்டவர்கள், புனிதமானவர்கள் என்று அதனுடைய பொருள். எருசலேம் ஆலயம் புனிதமானது. ஏனெனில்
பிற கட்டிடங்களை விட எருசலேம் என்கின்ற ஆலய கட்டிடம் புனிதமானது என்பதினால் அதை புனித எருசலேம் என்கின்றோம். ஓய்வு நாள் புனிதமானது, ஏனெனில் பிற நாட்களில் இருந்து ஓய்வு நாள் பிரித்தெடுக்கப்பட்டது. கடவுள் புனிதமானவர், ஏனெனில் மனிதனை போன்றவர் அல்ல, அவர் வேறுபட்டவர். கிறிஸ்தவர்களும் புனிதமானோர், ஏனெனில் பிற மனிதரிடமிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லலாம். பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது 2 கொரிந்தியர் 6:17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று ஆலோசனை கூறுகின்றார். தாமரை இலையை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த இலையில் ஒரு சிறப்பு இருக்கிறது. எவ்வளவு தண்ணீர் அந்த இலையின் மீது பட்டாலும் உடனடியாக அந்த இலையிலிருந்து அது ஓடிவிடுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் ஆய்ந்தால் அதிலே ஒரு எஃபெக்ட் இருக்கிறது. இதனை சூப்பர் ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த சூப்பர் ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்டினால் தண்ணீர் பட்டவுடன் அந்த தண்ணீர் அதிலே பற்றாமல், அதை பிடித்து கொள்ளாமல் அந்த இலை அதிலிருந்து கீழே விட்டு விடுகிறது. நம்முடைய வாழ்வில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற எஃபெக்ட் இருக்குமானால் இத்தகைய அசுத்தங்கள் பட்டவுடன் அது தானாக ஓடிவிடுகின்றது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் பிலேயாமின் போதனைகளையும் நிக்கோலாயரின் போதனைகளையும் ஒழித்து 16 பாருங்கள். வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவார் என்று ஆவியானவர் கூறுகின்றார். பட்டயம் என்பதை கடவுளுடைய வார்த்தை என்று நாம் பார்த்தோம். கடவுளுடைய வாயின் பட்டயம் என்பது கடவுளுடைய வார்த்தை என்று பொருள். எபிரேயர் 4:12 வாசிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ கொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை ஆவியின் பட்டயம் என எபேசியர் 6:17 சொல்லுகின்றது. கடவுளுடைய வார்த்தை மனிதன் பாவத்தை விட்டு வர வேண்டும் என்று அழைக்கின்றது. மனம் திரும்பி வராவிட்டால் கடவுள் அவருடைய வார்த்தையால் நியாயம் தீர்ப்பார் என்பதே யுத்தம் பண்ணுவார் என 16 சொல்லப்பட்டிருக்கிறது. 16 பாருங்கள். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் என்று ஆவியானவர் பெர்கமு சபைக்கு சொல்கின்றார். எனவே ஆண்டவரின் வார்த்தைகளை படிக்கையில் அவை சொல்லுகிறவைகளை கேட்டு நம்மை சரி செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்று நாம் கற்ற 3 காரியங்களை மீண்டும் நினைவூட்ட விரும்புகின்றேன். சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணுவதும் ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு உடலை ஒப்பு கொடுப்பதும் தவறானவை என்பதை ஆண்டவருடைய போதனை இந்த பகுதியின் வாயிலாக நமக்கு நினைவூட்டுகின்றது. 2வது, உலகப் போக்கில் சிற்றின்பங்களுக்கு ஒத்துப்போவதை கடவுள் விரும்பவில்லை என்பதையும் நாம் அறிந்தோம். தாமரை இலை போல கடவுளுடைய வார்த்தையால் அசுத்தத்திற்கு விலகி வாழ இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, பிலேயாமுடைய போதனையும் நிக்கோலாயருடைய போதனையும் நீர் விரும்பாதவை என்று பெர்கமு திருச்சபைக்கு நீர் சொன்ன செய்தியின் வாயிலாக எங்களுக்கும் நினைப்பூட்டுகின்றீர். இந்த உலகில் தூயோராக வாழும்படி அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய உடலை தூய்மையாக காத்துக்கொள்ளவும் உமக்கு முன்பாக தூயோராக அனுதினமும் வளரவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பாவம் நிறைந்த உலகில் தாமரை இலை போல உம்மை நாங்கள் உள்ளத்திலே பெற்றவர்களாக தீயவற்றை விட்டு அனுதினமும் பரிசுத்தராக
வளர்ந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.